அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நம்ம கேஸ் அடுப்புல ஆன் ஆஃப் சுவிட்ச் ரிப்பேர் ஆயிருச்சு. சிறந்த இல்லத்தரசிக்கான குவாலிஃபிகேஷன்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அத பார்த்துட்டு நெறைய பேர் வந்து முதல்ல அத சரி பண்ணுங்க. பி சேஃப் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் அண்ட் மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸு. ஸோ அத சர்வீஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. அப்படியே ஒரு அடுப்புல பர்னர் போயிருந்தது. ஒரு அடுப்புல ஆன் ஆஃப் சுவிட்ச் போயிருந்தது. ஸோ ஒரு ஸ்டாண்டு போயிருந்தது. இப்படி எல்லாத்தையும் சேர்த்து சரி பண்ணிட்டு கூடவே ஒரு லைட்டரும் வாங்கிட்டு ரூ. 1000 செலவச்சிருச்சு அடுப்பு. இதுக்கப்புறம் ரிப்பேர் ஆச்சுன்னா தூக்கி வச்சுட்டு புது அடுப்பு தான் வாங்கணும் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணி போச்சு. ஏன்னா அது கிளாஸ் ஸ்டவ் அப்படிங்கிறதுனால கடைக்கு எடுத்துட்டு வர்றதுக்குள்ளார போதும் போதும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து அடுப்ப பத்த வச்சதுமே நல்லா இருந்துச்சோனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஸோ சமையல் பார்த்தீங்கன்னா, சாதம் வடிச்சு அவரக்காய் அண்ட் உருளைக்கிழங்கு சேர்த்து குருமா குழம்பு வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஏன்னா எவ்வளோ டைம் ஆகும்னு தெரியாது அப்படிங்கிறதுனால. வந்து அப்பளம் மட்டும் பொரிச்சு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.